எடி செமையா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆதவன் ஃபேமிலி சமையல். Hey channel, welcome to my guys. Hey, welcome channel to my guys. Hey guys. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன சமையல் தெரியுமா? தெரியாது. அது தெரியாது தெரியாது. நம்ம பக்கத்து நாட்டோட ட்ரெடிஷனல் டிஷ் தான் இன்னைக்கு நம்ம பாட போறோம். அந்த டிஷ் பேர் என்னன்னு குட்டி செஃப் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க குட்டி செஃப். மாம்பழம். காமிங்க செஃப் சொல்றேன். எமாதாச்சி சொல்லுங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. குட்டி செஃப் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எனக்கே கால சாக்ஷின்னு தான் கேட்டுச்சு. சாக்ஷிமா. சாக்ஷி. இந்த டிஷ் பேர் வந்து எமாதாச்சி. இது பூட்டானோட நேஷனல் டிஷ்ஷாமா. என்ன பண்ணலாம்? சீச்சு காவு சிக்கன் எமாதாச்சி ரெடி பண்ணிரலாமா? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பூட்டான்ல எமானா சில்லி, தாச்சினா சீஸியா. சீஸா நம்ம தேய்ப்போம். சீஸானா அப்ப தேய்மிலால எமாதாச்சிக்கு சீஸும் சில்லியும் தான் மெயின் இன்கிரிடியன்ட். இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? அசிஸ்டன்ட், கொஞ்சம் பூண்டையும் மிளகாயும் கொஞ்சம் கட் பண்ணி தரீங்களா? கட் பண்ணி தந்துட்டா போச்சு. ஆனா அம்மா தப்பா கட் பண்றேனா? ஓகே, கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஷெஃப். அந்த பாயா இருக்கணும். ஷெஃப் கேன்ல மோல்ட் பண்ணிட்டேன். கட் பண்றதுக்குள்ள டேபிளே ஆடுது. ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் வந்து பூண்டை கட் பண்ணாங்க. இந்த அசிஸ்டன்ட் வந்து ஃபயரோட மிளகாய் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபயரை காணோம். அடுப்புல இருக்கும், போய் சாப்பிடுங்க. பின்னாடி வருது ஃபயர். ஃபயர் இங்க பாருங்க பேக்ரவுண்ட்ல எப்படி போனோம். பெரியவங்க காரம் வேணா போட்டுக்கலாம். நாங்க குட்டி பசங்கள காரம் ரொம்ப இருக்கும்ல, அதான் இதுல இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துடுறோம். ஏன்னா சீட்ஸ் ரொம்ப காரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் பட்டர் போட்டுருக்கலாம். பட்டர் கிட்ட போராட வேண்டியது. தேவையான நிமிஷம் அப்படியே லைனா அடுக்கி வச்சாச்சு. ஒயிட் கலர்ல வருது. எல்லோ கலர்ல தானே வருது. எதுக்கு ஒயிட் கலர்ல வருது? வெடிக்காதல. சமையல்ல வந்து கருவேப்பிலை கொத்தமல்லில தாளிக்கும் போது பாத்தீங்களா அப்படியே வெளியே வரும், அப்படியே தெரிச்சு. அதான் பயமா இருக்கும். நல்லா வதங்கின பிறகு அடுத்து பச்சை மிளகாய் போடணும். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. நானே பண்றேன் பாருங்க. மினிமல் இன்கிரிடியன்ட்ஸ் சூப்பரா ஈஸியா பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பா. பேச்சுலர்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து நல்லா வதங்கணும். அப்பதான் அந்த ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். நிஜமே அந்த பூண்டோட ஃப்ளேவர் செம்மையா இருக்கு. அது வாசனை அடிக்கலே தெரியும். சீஸ் போட்டா பார்க்கணும். ஆக்சுவலி சீஸ் இதுக்குள்ள போறதுக்குள்ள ஆதவன் வாய்க்குள்ள நிறைய சீஸ் போட்டாரு. பச்சை மிளகா காரம் 10 மணி நேரம் கண்ணு எரியுது. இப்ப வந்து என்ன பண்றது எனக்கு தெரியாது. அசிஸ்டன்ட் இப்ப என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் வதங்கவும் 1/2 கப் தண்ணி ஊத்தணும். ஓகே, நாங்க 4 பேரு, எங்களுக்கு சமையல் தெரியாது. அந்த பாட்டே அப்படியே மாத்துறோம் பாருங்க. இப்ப இந்த தடவை தான் நான் தான் ஃபுல்லா சமைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. போன தடவை கூட பாதி இது அசிஸ்டன்ஸ் வாங்கி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை நான் தான் சமைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. யாரு கூட நாங்க நிக்கிறோம்.
தண்ணீர் 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 ஆஃப் ஆஃப் இது என்னது தெரிக்குது 1 மினிட் கிண்டிட்டு சீஸ் போட்டுறலாம் பிரேக் இப்ப சீஸ் போடலாமா அசிஸ்டன்ட் இல்ல அது கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடான பிறகு சூப் மாதிரி இருக்கு பாருங்க ஏய் ஓட்ட கரண்டினால ஓட்டையா வருது நம்மளே எத்தனை நாள் தான் சாம்பார் ரசம்னு அதே மாத்தி மாத்தி சாப்பிடுறது இன்னைக்கு ஒரு தடவை டிஃப்ரெண்டா கிரீமியா ஒரு குழம்பு சாப்பிட போறோம் கிரீமியா குழம்பு கிரீமியா சாப்பிடுவோம் ஓ அப்படியா விஷயம் நீங்க என்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அது என்னன்னா ஏ ஹேர் ஸ்டைல் எடே செமையா இருக்கா மண்டை மேல கொண்டா இருக்கு. திஸ் இஸ் வெரி பேட் யட்சுஷ்மி அந்த குரங்கு பொம்மை என்ன விலை கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு அழகா ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டேன் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கொஞ்சம் சூடு வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க இந்த சீஸை போட்டுடலாம் இங்க பாருங்க உங்களுக்கு நான் உட்காந்து பிரிக்கிற வேலையை பார்த்து தந்துட்டு இருக்கேன் ஓகே ஃபர்ஸ்ட் சைஸ் ஆஃப் சீஸ் நாலு பிரிக்கிறது கூட மெதுவா போடுங்க ஷெஃப் தூக்கி போட்டீங்கன்னா மூஞ்சிலே தெரிக்கும் இப்படிலாம் சொல்லி பயமுத்த கூடாது ஆமா எனக்கு சமையல்னா பயம் நேற்று கவர் உள்ள போயிருக்கோம் அப்புறம் கவரோட எல்லாம் சாப்பிடுவோம் அதுக்கு தான் நாங்க இப்பவே ட்ரெயின் பண்றோம் பயப்படக்கூடாது எனக்கு இவங்க என்ன சொல்றாங்க எனக்கு புரிஞ்சிச்சு பெருசா என்னையே வேலை வாங்க போறாங்க நல்லா தானே சொல்றீங்க கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா எப்படி இருக்காங்க பாத்தீங்களா எவ்வளோ நான் யார்கிட்ட சொல்லுவேன் உங்ககிட்ட சொல்றேன் நம்ம கரெக்டா வந்து 5 ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் போட்டுக்கலாம் க்ரீமி டெக்ஸ்டர் காரணமே சீஸ் தான் நம்ம சீஸ் தம்பி தான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு ரெடி இது ஒழுங்கா வருமா ரெடி பார்க்கறதுக்கு என்னவோ இந்த மாதிரி இருக்கு லைட்டா பயமா வரும் ஆனா வராது குட்டீஸ்லாம் இது கொடுத்தா சூப்பரா சாப்பிடுவாங்க ஆனா சில்லி மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் குட்டீஸ்க்கு ஏத்த மாதிரி 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாமா பண்ணுமா பிகாக்குது பாப்புனா நான் கேட்டோம் அது இன்னும் வரல சார் கொண்டு ஏய் பாயசங்கடா பாயசங்கடா கொண்டு வர சொல்லலாம் அசிஸ்டன்ட் சீக்கிரமா சாப்பிட கொண்டு வாங்க வாசனையே பயங்கரமா இருக்கு உண்மையா கச்சிக்கு குடிச்ச எதுவுமே சாப்பிட மாட்டாரு ஆனா எல்லாரும் சாப்பிட மாதிரி ஆச்சு போடுறாரு இன்னும் ரைஸ் மட்டும் கொண்டு வரீங்க இங்க பாருங்க செம்மையா இருக்கு இக்லூ மாதிரி இருக்கு அசல் கூட இட்லி உள்ள ஓடி வருது 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 உங்களுக்கு ஒரு ஸ்பூன் சீரக ஷெஃப் உங்களுக்கு ஊத்துறேன் உங்களுக்கு உள்ள போட்டு குக்க உள்ள எப்படி குக்கனா தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு எப்படி எடுப்பேன் நான் உள்ள போட்டு அத ஊத்தி போய் சாப்பிடுவேன் எப்படி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் சாப்பிட்டு பாருங்க ஷெஃப் இல்ல நான் மாத்தி பார்க்க போறேன் நக்கி பாருங்க ஓகே இதை மட்டும் இதை பாருங்க நல்லா இருக்கா வாவ் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு காரம் இல்லல்ல காரம் அவ்வளவா இல்ல ஆனா லைட்டா காரம் இருக்கு இருக்கு ஆனா இல்ல சீஸ் தான் அதுல பயங்கரமா இருக்கு எனக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு இவன் குக்க இல்ல என்ன பண்றீங்க ரோடு போட்டுருக்கீங்க அம்மா சாப்பிட்டு பார்க்கவா வேண்டாமா அப்பா குக்க ஓட்ட போட்டு உள்ள போன மாதிரி எம்மையா இருக்கு நான் கூட பார்ப்பேன் தயிர் சாதம் மாதிரியும் இருக்கு இல்ல நான் கூட அந்த கலர் தயிர் சாதம் மாதிரி இருக்கு டேஸ்ட் சீஸியா செம்மையா ஐயோ இருக்கு குடிக்கிறாரு அதுல உள்ள குடிக்க கூடாது சாப்பிடணும் மிக்ஸ் பண்ணி நான் கூட ஃபர்ஸ்ட் பார்த்தோமா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தா நல்லா இருக்கும் அதோ அப்படி தோணுச்சு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு சூப்பரா இருக்கு விட்டா நான் இங்கே உட்காந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து இது மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கேன் போல
நாங்கள் கொஞ்சம் கம்மியாக செஞ்சுட்டோம். அதான் ரொம்ப கவலையாக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன இப்படி வச்சுட்டீங்க? அட சாப்பிடுங்க. சரி வச்சிட்டீங்க, சாப்பிடுனாங்கண்ணா. பூட்டானில் வந்து ரெட் ரைஸ் போட்டு இந்த சேம் ரெசிபி பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து எப்பயுமே ஒயிட் ரைஸ் தான். ஸோ நம்ம வந்து ஒயிட் ரைஸ் தான் போட்டு சாப்பிட்டோம். ஒயிட் ரைஸ் செம்மையா இருக்கு. ரோஜா பூவனி சாப்பிடும் அப்படியே பூட்டான்குள்ளே போன மாதிரி இருக்கு தெரியுமா? மக்கா கூறாங்கன்னா கடலை மீன் எடுத்து போய்ப்பாங்க. நம்ம சாப்பிடுவோம். நீங்க பூட்டானுக்குள்ளே போயிட்டீங்களா? பூட்டன் நான் பேசுற மாதிரியே இல்ல. பச்சிக்கும். அதான் பூட்டான். Idiot! What the hell you are talking? யா புள்ள சாமி நம்ம பார்த்து பூட்டான்ங்கிற ஒரு குட்டி நாடு ஹிமாலயாஸ் பக்கத்துல தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரொம்ப சில் கிளைமேட்டாக இருக்கும் போது இதை அவங்க செஞ்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் தெரியுமா? ஏன் நீங்க போய் பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? என்னப்பா ஒரு பேச்சுக்கு சொல்ல விடுறீங்களா? இது வந்து சில்லியும் சீஸ் போட்டதுனால ஏமாதச்சி. இதே இதுல பொட்டேட்டோவும் சீஸும் போட்டா வேக்காதச்சியா. சாரிங்க, இது பேர் கேவாதச்சி. நான் தான் வேக்காதச்சின்னு மாத்தி சொல்லிட்டேன். சில்லிக்கு பதிலாக காளான் சீஸ் போட்டா இது பேர் ஷாமோதச்சியா. மீட்டு போட்டு சாப்பிடுவாங்களாம். அது பேர் வந்து ஷாக்காந்தாச்சியா. எங்க டேடி வந்து எவ்வளோ காரமாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அதனால வந்து மிளகாயோட சாப்பிட்றாங்கப்பா. நம்ம குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான டெசர்ட் செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Until and bye from Aravan Family Samayal. Bye. Bye. Okay, bye. Okay.